அனைவருக்கும் வணக்கம். இலங்கை அரசியல் நிலவரம் தொடர்பான சிறிய ஆய்வு ஒன்று எம்மால் முன்னெடுக்கப்படுகிறது. நீங்கள் இது தொடர்பான கருத்துக்களை பதிவிடலாம். இந்த ஆய்வானது மக்கள் பிரதிநிதிகள் சார்பாக மக்களிலிருந்து ஒருவர் அரசியல் தலைமை சார்ந்ததாகவோ நிர்வாக ரீதியான தொடர்புகளற்றதாகவோ இல்லாமலே இது பொதுமக்களிலிருந்து பொதுமகன் ஒருவருடைய பார்வையாக இந்த ஆய்வு தரப்படுகிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த வலையொலி மூலம் உங்களுக்கு யதார்த்தமான நிலைமைகளை, கடந்த கால அரசியல் செயற்பாடுகளின் சரி தவறு போன்ற விடயங்களை மக்கள் பார்வையாக, ஒரு சாதாரண பொதுமகனின் பார்வையாக இந்த தளத்தில் பதிவிட்டு வர விரும்புகிறோம். அந்த வகையில் நாங்கள் இலங்கை நாட்டின் அரசியல், வரலாறு, சமூக, பொருளாதார அடிப்படையான கருத்துக்களை பொதுமக்களாகிய உங்களுக்கு வழங்குவதற்கு சித்தமாயுள்ளோம். எங்களுடைய கருத்துக்களின் மூலம் நீங்கள் பொது விடயங்களை அறிந்து கொள்ளலாம். அந்த விடயங்களில் இருந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த கருத்துக்கள் யார் மீதான வெறுப்பையோ யார் மீதான விருப்பையோ சார்ந்ததாக இருக்காது. ஒரு பொதுமகன், ஒரு பொதுமகள் தனது சமூக சார்ந்த, தனது நாடு சார்ந்த பார்வையை எவ்வாறு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அதன் அடிப்படையில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படும். அந்த பொதுமக்களின் கருத்துக்காகவே விடப்படும். அந்த வகையில் எமது பின்தொடர்ந்து இந்த வலையொலி தளத்தை உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளும் தாழ்மையுடன். முதலாவதாக நாங்கள் இந்த தளத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டிய விடயங்களாக இன்றைய அரசியல் நிலை தொடர்பான, எமது நாட்டின் இன்றைய அரசியல் நிலை தொடர்பாக ஒரு சிறிய ஆய்வை உங்களுக்கு முன் சமர்ப்பிக்க இருக்கிறோம். கடந்த கால விடயங்களும் எதிர்காலம் தொடர்பான எதிர்வு கூறல்களும் உடனடியாக வெளிப்படுத்தக்கூடியதான தேவைப்பாடு அற்றதாக இருப்பதால் யதார்த்தம், அதாவது தற்போதைய நிலையில் உள்ள அரசியல் தாக்கம் கடந்த காலத்தின் பிரதிபலிப்பாக இருப்பதுடன் எதிர்கால தேவை கருதிய பிரதிபலிப்பாகவும் காணப்படும். அது தொடர்பான ஆய்வுகளை பல அரசியல், பொருளாதார, சமூக கோட்பாட்டு அறிஞர்களின் கருத்துக்களில் இருந்து தேர்ந்தெடுத்து அந்த அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்களை பிரசுரிக்கலாம் என்று சொல்லி கருதுகிறோம். அதனால் எங்களுடைய தளத்துக்கு தொடர்ந்து ஆதரவு தருவீர்கள் என்று நம்பி இந்த தளத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த வலையொலி தளத்தை ஆரம்பித்து கொண்டு நடத்தி ஒரு மக்களுக்கான தெளிவூட்டலை இயன்றவரை ஏற்படுத்தி அவர்கள் வளம் பெற அறிவாற்றல் மிகுந்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு எங்களாலான அனைத்து உதவிகளை செய்து வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.